ஹாய் ஹாய் ஹலோ ஜஸ்டிஸ் வெல்கம் பேக் டு ஜஸ்ட். நம்ம ஜஸ்ட் மெட் மிஷனில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து 4th பார்ட் வீடியோ. ஓகே, இதுக்கு முன்னாடி 3 பார்ட்ஸ் பார்க்கலாட்டி பார்த்துருங்க. ஸோ கடைசி 3rd பார்ட் வீடியோவில் எது வரைக்கும் பார்த்தோம்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது மட்டும் தான் பார்த்தோம். இந்த இருக்குங்க இல்லையா, அப்புறம் நாமன்க்ளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் Z greater than 100 அந்த ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த டேபிளை நான் வச்சுருப்பீங்க நம்புகிறேன், நான் வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது நிமோனிக் ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அடுத்த கிளாஸில். ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஒரு டைப் பார்த்தாச்சு. ஸோ நான் இந்த இதெல்லாம் வந்து ஸ்லைட்ஸில் வந்து அந்த போன லெக்சரில் எழுதியிருக்க மாட்டேன். அப்போ வந்து ஜஸ்ட் என்சிஆர்டி ரீட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அப்படியே என்சிஆர்டி மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இல்லை, அதுக்கப்புறம் யோசிச்சு சரி எழுதுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்லைட்ஸ்லையும் எழுதிட்டேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் கீழே டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அது இங்கே இருக்குது. சரி, மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அதுவும் எழுதிட்டேன். அது இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு பிரித்து எழுதிட்டேன். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை என்சிஆர்டிலையும் ரீட் பண்ணி மார்க்கும் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்சிஆர்டி பிடிஎஃப் ஆட் பண்ணுறேன் நான் மார்க் பண்ணது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குரூப் நம்பர் அண்ட் பீரியட் நம்பர். இது வந்து என்சிஆர்டியில் உள்ள டாபிக் கிடையாது. இது வந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்காண்டி ஒரு டாபிக் இது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பீரியட் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர்னா உங்களுக்கு கொஷினில் வந்து ஏதாவது ஒரு பீரியட் நம்பரோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Z is equal to 46. இந்த எலமெண்ட் என்ன, இந்த எலமெண்ட் என்ன, இது வந்து நமக்கு இப்போ பலாடியம் தெரியும். ஸோ இதோட பலாடியத்து இந்த Z is equal to 46ஓட 46ஓட அட்டாமிக் நம்பர்ல உள்ள எலமெண்ட் பேர் என்ன, அந்த எலமெண்ட் வந்து எந்த குரூப்ல இருக்கு, அது வந்து எந்த பீரியட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. நீட்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துடலாமா? இப்போ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னா ஃப்ரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃப்ரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தந்துருவான், தந்துட்டு அதோட பீரியட் நம்பர் என்ன, குரூப் நம்பர் என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா higher value of principal quantum number. Principal quantum number small n தானே denote பண்ணுவோம். ஸோ அதோட இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு அதில் இருக்கிறதுலே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எந்த வேல்யூ அதிகம்னு பாருங்க, அதான் பீரியட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இதுல ஹையஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 3 தானே. அப்போ பீரியட் நம்பர் வந்து 3. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், நான் ஜஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் மட்டும் எழுதுறேன். இது வந்து ஒரு லாந்தனாய்டு எலமெண்ட். அவுட்டர் மோஸ்ட் வந்து 4f7, 3d1, 4f7, 5s2. ஸோ இங்க வந்து பீரியட் நம்பர் வந்து 5, ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்து 5 தானே பீரியட். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்கு. அதாவது இந்த ரூல் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் ஒத்து வராது. அந்த எலமெண்ட் என்னன்னா
வேற எதுவும் இல்லை, நம்ம பெலேடியம் தான். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸெப்ஷன், 4D10 5S0. அதை நான் வச்சிருப்பீங்க நம்புறேன். இதோட நீங்க இது வந்து 5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பீரியட் நம்பர் 5 நினைப்பீங்க. பட் இட்ஸ் பீரியட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? பெலேடியத்தோட பீரியட் நம்பர் வந்து 4, 5 கிடையாது. ஓகேவா? இது மட்டும் ஒரு சின்னதாக இந்த ரூலுக்கு வந்து அப்பார்ட்டாக வரும், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ செகண்ட் இதில் வந்து குரூப் நம்பர் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? குரூப் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ குரூப் நம்பர்ல ஒவ்வொரு குரூப்பா படிக்க போறோம், ஒவ்வொரு பிளாக்கா வச்சு படிக்க போறோம். ஃபார் வந்து எஸ் பிளாக். எஸ் பிளாக்ல உள்ள எலமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து அதோட பீரியட் நம்பர் என்ன, குரூப் நம்பர்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஓகே, இப்போ இதோட குரூப் நம்பர் வந்து குரூப் நம்பரை GNOன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் NS ஆர்பிட்டல். ஓகேவா? அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சாரி ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி தெரியும் எஸ் பிளாக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS1 to 2 இப்படி தான் இருக்கும். ஆல்கலி 1 NS1ன்னு இருந்துச்சுன்னா ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலி NS2ன்னு இருந்துச்சுன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்காங்க, ஆர்கான் 18 5s2. இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு? NS2 மாதிரி இருக்கா? அப்ப இது வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல் குரூப் 2. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நியான் 10 3s1 இப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் எப்படி இருக்கு? NS1 மாதிரி இருக்கா? அப்ப இது வந்து குரூப் 1. ஓகேவா? இது ஆக்சுவலி சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். சோடியம் வந்து குரூப் 1 தானே? ஓகேவா? இந்த மாதிரி தான் கேட்டா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபார் P பிளாக். ஃபார் P பிளாக், P பிளாக்கு எப்படி இருக்கும்? NS2 NP 1 to 6 இப்படி தானே அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து. குரூப் 13 to 18 வந்து P பிளாக், அது இப்படி தானே வேரி ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி குரூப் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் சம் ஆஃப் NS அண்ட் NP எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் மட்டும் எழுதுறேன். உங்களுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 4s2 4p2 அவுட்டர் மோஸ்ட் இது. ஸோ இதுக்கு நீங்க வந்து குரூப் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் சம் ஆஃப் NS அண்ட் NP எலக்ட்ரான். இதுல N வந்து 4, சம் ஆஃப் NS பிளஸ் NP எலக்ட்ரானா மொத்தம் S ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2. P ஆர்பிட்டல் எத்தனை இருக்கு? 2. ஸோ 2 பிளஸ் 2 4. ஸோ 2 ஸோ வந்து 10 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 14. ஓகேவா? 2 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4. இந்த 4 தான் இங்க போடுறோம். ஓகேவா? ஓகேவா? சம் ஆஃப் NS அண்ட் NP எலக்ட்ரான்ஸ். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 3s2 3p5. ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட் என்னது? 2 பிளஸ்
இந்த 5 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ குரூப் நம்பர் வந்து 10 பிளஸ் இந்த 7, அப்போ வந்து குரூப் 17. இப்படிதான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார் பி பிளாக் எலமெண்ட்ஸ். நீங்க வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க. எஸ் பிளாக்னா NS1 to 2 அப்படி இருக்கும், பி பிளாக்னா NS to NP1 to 6 இருக்கும். இதை வச்சு நீங்க வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடலாம், இது பி பிளாக் உள்ள வரும், இது டி பிளாக் உள்ள வரும்ட்டு. ஸோ அது உங்களுக்கு போட போட தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் அடுத்து வந்து டி பிளாக் பார்ப்போமா. ஃபார் டி பிளாக், டி பிளாக்கோட அவுட்டர் மோஸ்ட் எப்படி இருக்கும், n-1 D1 to 10 NS 0 to 2 இப்படி இருக்குமா. ஓகே, ஸோ இப்போ இதோட குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் n-1 D எலக்ட்ரான் அண்ட் NS எலக்ட்ரான். சம் ஆஃப் n-1 D and NS electron. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 18 3d6 4s2. இதுக்கு குரூப் நம்பர் கேட்டாங்கன்னா, group number is equal to sum of n-1 D electron plus NS electron. இதில் n-1 வந்து 3D. 3D எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு, 6. NSல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2. ஸோ 6 + 2 மொத்தம், அப்போ இது 8. அப்போ இதோட குரூப் நம்பர் வந்து 8. அயனோட குரூப் நம்பர் 8. அது கரெக்ட் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இன்னொன்று வந்து ஜிங்க் எடுத்துப்போமே. ஜிங்கோட எலக்ட்ரானிக் அவுட்டர் மோஸ்ட் வந்து ஆர்கான் 18 3d10 4s2. இதோட குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 + 2 ஆப்வியஸ்லி 12. கரெக்ட் தானே. ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து குரூப் நம்பர் வந்து டி பிளாக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து இன்னும் ஒரு பிளாக் தானே இருக்கு, எஃப் பிளாக். ஓ 1 செகண்ட் guys. ஓகே, எஃப் பிளாக் எடுக்கணுமா. அடுத்தது பேஸ் பண்ணி தான் அட்டாமிக் நம்பர் இருக்குது, குரூப் நம்பர் வச்சு இருக்குது. 1 செகண்ட் எடுக்கணும். ஓகே, லேசா சளி பிடிச்சிருக்கு, அதான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டி ஃபார் எஃப் பிளாக். எஃப் பிளாக்கோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், n-2 F0 to 14 n-1 D0 to 2 NS2. இப்படிதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இருக்கும். இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். all lanthanides ஒரு செகண்ட், all lanthanides Z is equal to 59 to 71 and actinides Z 90 to 103 belongs to group 3. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நான் வச்சுக்க வேண்டியது, ஏன் இந்த கோடு ஒழுங்காக ஆரம்பிக்கு, லாந்தனைட்ஸ் வந்து இது அந்த போனதுலேயே சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். பீரியட் நம்பர் வந்து பீரியட் இஸ் ஈக்குவல் டு 6,
ஆக்டினைட்ஸ் வந்து பீரியட் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை நான் வச்சுக்கிட்டா போதும். எந்த எலமெண்ட்ல உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்தாலும் அதோட பீரியட் நம்பர் என்ன. ஸோ ஓகே கைஸ், இப்போ எந்த ஒரு அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்தாலும் அதோட பீரியட் நம்பர் என்ன, குரூப் நம்பர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இப்போ நம்ம பீரியட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து நான் வச்சுக்கணும் ஃபார்முலாஸ். நான் வேணா பாக்ஸ் மாதிரி போட்டுறவா? 1 செகண்ட். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி மொத்த பீரியாடிக் டேபிள் உள்ள அவ்வளோ எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர், இது ஒவ்வொருட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒவ்வொன்றும் நான் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியன் பாக்ஸ் ஒழுங்காவே விட மாட்டேங்கி. ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் வந்து சொல்லுடானா ஃப்ரம் அட்டாமிக் நம்பர். ஃபர்ஸ்ட் இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு குரூப் நம்பர் என்ன, அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டாங்க. இப்போ உங்ககிட்ட அட்டாமிக் நம்பரே கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட குரூப் நம்பர் என்ன, அட்டாமிக் பீரியட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்க நான் வச்சுக்கோங்க. ஆல் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் 59 to 71. இதுல வந்து நீங்க வந்து லாந்தனம் also period number 6. பட் லாந்தனம் வந்து லாந்தனைட்ஸ்ல வராதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து சரியா தெரில, பட் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆக்டினியம் வந்து ஆல்சோ பீரியட் 7. ஸோ ஓகே, இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் கொடுத்து இது பேசிட்டு இருந்தோம்ல. ஆக்டினியம் வந்து ஆக்டினாய்ட்ஸான்னு கன்ஃபார்ம் தெரில. நம்ம என்சிஆர்டி படி அது வந்து ஆக்டினாய்ட் கிடையாது. பட் கூகுள் ரெஃபரன்ஸில் எதையாவது எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆக்டினாய்ட்ஸில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் வந்து என்சிஆர்டியே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள். என்சிஆர்டியில் வந்து லாந்தனமை இன்க்ளூட் பண்ணாமல் தான் லாந்தனாய்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டிபேட் தான். ஓகே, ஸோ ஆனால் இதை நான் வச்சுக்கோங்க. லாந்தனமும் பீரியட் நம்பர் 6 தான், ஆக்டினியமும் பீரியட் நம்பர் 7 தான். அதே மாதிரி போத் லாந்தனம் அண்ட் ஆக்டினியம், இது வந்து Z வந்து 89, இது Z வந்து 58. ஸோ வந்து போத் லாந்தனம் அண்ட் ஆக்டினியம் வந்து பிலாங்ஸ் டு குரூப் 3. ஓகேவா? ஓகே, சாரி கைஸ், நீங்க ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு இப்போ அதோட குரூப் நம்பர் என்ன, பீரியட் நம்பர் என்னன்னு கேட்காங்க. அப்போ நீங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லாந்தனைட்ஸ்க்கும் ஆக்டினைட்ஸ்க்கும் தெரியும். லாந்தனைட்ஸ் வந்து பீரியட் 6, ஆக்டினைட்ஸ் வந்து பீரியட் 7. அதோட அட்டாமிக் நம்பர் ரேஞ்ச் வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் வந்து இல்லை அதையே எழுதிடவா. ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் நம்பர் 1 செகண்ட்.
என்னாச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் நம்பர் வந்து ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் லான்டனைட்ஸ்க்கு வந்து லான்டனைட்ஸ் வந்து பீரியட் வந்து பீரியட் நம்பர் என்னது 6. ஃபார் ஆக்டினைட்ஸ் வந்து பீரியட் நம்பர் வந்து 7. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் ஒன் செகண்ட் கைஸ், இது பேனா பென் ஏதோ பிரச்சனை பண்ணுது. ஓகே ஓகே இப்போ வந்துருச்சு. ஓகே, ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் வந்து பீரியட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஓகே இது ஒரு period number is equal to period number of next inert gas element. ஓகேவா? அதாவது இப்போ வந்து லான்டனைட்ஸ்க்கு ஆக்டினைட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஒரேடியா பீரியட் நம்பர் 6, 7 சொல்லிட்டு ஒரு இது பவுண்டரி கொடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லான்டனைட்ஸோட அட்டாமிக் நம்பர் ரேஞ்ச் 59 to 71, இதுக்கு வந்து 90 to 103. அது வந்து நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்ட் தானே? ஆமாம். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதர் எலமெண்ட்ஸ்க்கு பீரியட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு பீரியட் நம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ். இப்போ இனர்ட் கேஸோட இதெல்லாம் நான் வச்சுக்கணுமா? அதை நான் வந்து இங்கே எழுதவா சைடில்? ஓகே, என்ன இந்த கலரில் எழுதுவோமோ, பிங்க்ல எழுதுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோபல் கேஸ், இனர்ட் கேஸ் ஆர் நோபல் கேஸ், அதோட Z, அதோட பீரியட் நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து ஹீலியம், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, பீரியட் நம்பர் வந்து 1. நியான் வந்து 10, பீரியட் நம்பர் 2. ஆர்கான் வந்து 18, பீரியட் நம்பர் வந்து 3. கிரிப்டான் வந்து 36, பீரியட் நம்பர் வந்து 4. அதுக்கப்புறம் ஜெனான் வந்து 54னா 5. அடுத்தது ரேடான் 86க்கு 6. ஸோ ஓகே கேஸ், நான் வந்து அந்த டேபிள் வரைஞ்சிட்டேன். ஸோ டேபிள் இப்படி தான். அதாவது நோபல் கேஸ் ஹீலியம்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 2, பீரியட் நம்பர் வந்து 1. நியானுக்கு 10, பீரியட் நம்பர் 2. ஆர்கானுக்கு 18, 3, 36, 4, 54, 5. இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள் வந்து இம்பார்ட்டன்ட், நான் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த பீரியட் நம்பர் வந்து அதர் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Z is equal to 44ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அட்டாமிக் நம்பரோட இப்போ இந்த அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதோட பீரியட் நம்பர் கேட்காங்கன்னா இதோட பீரியட் நம்பர் வந்து இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ் எலமெண்ட். அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதெல்லாம் விட்டுருங்க. 44க்கு இப்போ அடுத்து உள்ள நம்பர்ஸ் தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. 44க்கு அடுத்த இனர்ட் கேஸ் எலமெண்ட் என்னது? ஜெனான் தானே, 54. அப்போ இப்போ அதோட 54ஓட பீரியட், ஜெனானோட பீரியட் நம்பர் என்னது? 5. ஸோ அப்போ இதோட பீரியட் நம்பர் வந்து 5. நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ் எலமெண்ட் வந்து ஜெனான். அது வந்து அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 54, அதோட பீரியட் நம்பர் வந்து 5.
ஸோ ஹென்ஸ் Z is equal to 44 உள்ள அட்டாமிக் நம்பரோட எலமெண்டோட பீரியட் நம்பர் ஆல்சோ 5. ஸோ இந்த டேபிள் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஹீலியம் 1 நியான் ஆர்கன் நோபல் கேஸஸோட பீரியட் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தாதான் இந்த ரிலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த NiGங்கிறது நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே சின்னதாக எழுதிருமா? ஓகே, கொஞ்சம் ஓகே ஃபைன். ஹேங் ஆகுது கைஸ். ஓகே, இப்போ Z is equal to 32ன்னு கொடுக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ் என்னது? 32க்கு அப்புறம் 36 கிரிப்டானோட பீரியட் நம்பர் என்னது? 4. அப்போ இந்த எலமெண்டோட பீரியட் நம்பரும் 4. இங்க வந்து நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ்ங்கிறது கிரிப்டான் 36, அதோட பீரியட் நம்பர் 4 இருக்கிறதுனால இந்த எலமெண்டோட பீரியட் நம்பரும் 4 தான். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷனை நீங்க வந்து பை ஹார்ட்டா நான் வச்சுக்கேன். ஓகே, ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் குரூப் நம்பர் பார்க்க போறோம். ஓகே, இப்போ அட்டாமிக் நம்பர்ல ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு பீரியட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ குரூப் நம்பர். ஸோ ஓகே, இப்போ குரூப் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 18 minus ஏன் 8 ஒழுங்கா வர மாட்டேங்க. 18 minus Z of next inert gas element minus Z given. இதுல NiGனா ZNiGனா atomic number of next inert gas element. ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 18 சரிங்களா? இது ஏன் ஒழுங்கா ஸ்லைடு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இது வந்து 18. ஓகே, இப்போ இதுல ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. இப்போ இந்த ரிலேஷனை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. அடுத்து இதுலயே வந்து இன்னொரு ரிலேஷன் என்னன்னா, if group number comes as negative, use this formula. Negative, use this. இப்போ குரூப் நம்பர் வந்து சப்போஸ் இந்த ஃபார்முலால நீங்க போடும்போது நெகட்டிவா வேல்யூ இருந்துச்சுன்னா அப்ப என்ன செய்யறதுன்னா, ஏன்னா குரூப் நம்பர் நெகட்டிவா வராதுல்ல, எப்பவுமே அது வந்து ஒரு நம்பர், ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ தானே. குரூப் நம்பர் வந்து நெகட்டிவா வந்துச்சுன்னா நீங்க அப்ப இந்த கேஸ்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் அங்க 18க்கு பதிலா 32 மைனஸ் Z நிக் மைனஸ் Z given. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன் வந்து நான் வச்சுக்கோங்க. குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் Z நிக் மைனஸ் Z given. இப்போ இதை வச்சு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னைக்கு கொஞ்சம் பென்னு மட்டும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்லைட்ல மாத்திக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும், அதுக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும். இப்போ அதே இது ஜெட் வந்து ஜெட் வந்து 44ன்னு கொடுத்துட்றாங்க. அதே எக்ஸாம்பிள் எடுத்துவோம். இப்போ இதோட குரூப் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா 18 மைனஸ் மைனஸ் ஜெட் ஆஃப் நெக்ஸ்ட் இனட் கேஸ் வந்து 54 தானே. நெக்ஸ்ட் இனட் கேஸ் என்னது? கிரிப் ஜெனான் 54 மைனஸ் கிவன் வந்து 44. ஸோ 18 மைனஸ் 10 அப்போ 8. அப்போ இந்த 44ஓட எலமெண்டோட குரூப் நம்பர் வந்து 8. ஓகேவா? இப்போ வந்து இந்த இந்த ரிலேஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும். இதுல ஜி என்ன கிவன், சரிங்களா? குழப்பிடாதீங்க. இப்போ கிரீன்ல எழுதுவோமா? இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு வந்து z இஸ் ஈக்குவல் டு 55ன்னு கொடுத்தாங்க. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்லேயே போட்டு பாருங்க. 18 மைனஸ் 55க்கு அடுத்தது என்னது இருக்கு? 55க்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? 86 வருமா? 86 மைனஸ் 55. ஏன்னா 55க்கு அடுத்து வந்து 55க்கு அடுத்தது வந்து 86 தான். ரேடான் தான் அடுத்த நெட் கேஸ். ஸோ நீங்க வந்து 18 மைனஸ் 86 மைனஸ் 55 இந்த வேல்யூ பாசிட்டிவா வரும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 86 மைனஸ் 55னா என்ன வரும்? 1 31 வரும். 81 மைனஸ் 31னா நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஸோ அது வந்து தப்பு தானே. ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த கேஸ்ல குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் ஜெட் வந்து 86 மைனஸ் 55. இப்போ இது 32 மைனஸ் 31. ஸோ குரூப் நம்பர் வந்து 1. ஓகேவா? இதை நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பீரியாடிக் டேபிள் எங்க இருக்கு? Z is equal to 55 cesium group 1 Z is equal to 44 group 8 ruthenium group 8. ஓகேவா? வேலிடான ஃபார்முலாஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. எதர் பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி இது தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் இது படிச்சு வச்சுக்கோங்க, இதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பீரியாடிக் டேபிள் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் யோசிச்சுட்டு வரைஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது, டைம் ஆயிரும். இந்த மாதிரி டக்குன்னு ஷார்ட்கட்டா 18 மைனஸ் நெக்ஸ்ட் மைனஸ் ஜெட் கிவன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட போகுது. அவ்வளோதான். இதுல வந்து சப்போஸ் ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் இன்கேஸ் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து அட்டாமிக் நம்பர் 104ல இருந்து 118க்கு வந்து வேலிட் ஆகாது. நீங்க எழுதுனா ஃபார் எலமெண்ட்ஸ் அப்படி எழுதுறது இல்லாம இப்படி எழுதுற if z belongs to 104 to 118 group number is equal to last 2 digits. Somewhat hanging. Oh, ஓகேவா? இப்போ ஜெட்டோட ரேஞ்ச், அந்த எலமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பரோட ரேஞ்ச் வந்து 104ல இருந்து 118 இந்த இதுல இருந்துச்சுன்னா அப்போ எப்படி குரூப் நம்பர்? அப்போ வந்து இந்த ஃபார்முலா தூக்கி போட்டிங்கன்னா தப்பா வந்துடும். அந்த இடத்துல குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட்டோட வேல்யூ வந்து 104ன்னு எடுத்துக்கோங்களேன். 104ன்னு எடுத்துக்கிட்டா
இதோட குரூப் நம்பர் வந்து லாஸ்ட் 2 digits 04. 04 மீன்ஸ் 0 முன்னாடி இருந்தா வேல்யூவே கிடையாது. அப்போ இதோட குரூப் நம்பர் வந்து 4. செக் பண்ணி பாருங்க. பீரியாடிக் டேபிள் எங்க இருக்கு? எந்த எலமெண்ட் வந்து பார்த்தோம்? 104 தானே. 104 வந்து ரூதர்ஃபோர்டியமா? ரூதர்ஃபோர்டியம் வந்து எந்த குரூப்பு? 4th குரூப்பா? இப்போ அதே மாதிரி வந்து 106 பாருங்க. இதோட குரூப் நம்பர் வந்து 6. 6 இருக்கா? சீபோர்கியம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 112 பாருங்க. இதோட குரூப் நம்பர் வந்து லாஸ்ட் 2 digits which is 1 2. குரூப் நம்பர் 12 வந்துருச்சா? காப்பர்னீஷியம் குரூப் 12. இந்த மாதிரி தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எலமெண்ட்ஸ் இன் பிட்வீன் 104 to 118. அது வேணா எழுதிடுறேன். Z is equal to 108னா குரூப் நம்பர் வந்து நீங்க 08ன்னு எழுதுவீங்க. பட் முன்னாடி உள்ள ஜீரோக்கு மீனிங் கிடையாது, வேல்யூ கிடையாது. ஸோ 8. இப்போ சிக்கு வந்து Z is equal to 114 113 வச்சுக்கிட்டா குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் 2 digits. லாஸ்ட் 2 digits வந்து 1 3 தானே. அப்போ அதோட குரூப் நம்பர் 13. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நான் வச்சுக்கணும் 104 to 118. ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குரூப் நம்பர் அண்ட் பீரியட் நம்பர் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இது வேற எதை பற்றியும் வராது. ஸோ இது மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள் டேபிளை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் என்சிஆர்டில இருந்து ஆரம்பிக்கேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் வாசிச்சிரும். அப்புறம் அந்த ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் சொல்லி பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, first periodic trends in properties of elements. There are many observable patterns of physical and chemical properties of elements as we descend in a group or move across a period in the periodic table. அதாவது இப்போ அட்டாமிக் ரேடியஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆட்டமோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. டவுன் தி குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒவ்வொரு கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்ல வராங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வித்தின் அ பீரியட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி டென்ஸ் டு பி ஹை இன் குரூப் 1 metals, lower in elements towards the middle of the table and increases to a maximum in the group 17. இது நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. chemical reactivity tends to be high in group 1 metals, lowest in elements of middle of the table and increases to a maximum in the group 17 non-metals. இதுக்கு நான் சொன்ன ரீசன் அதே தான். குரூப் 1 மெட்டல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். அதே மாதிரி குரூப் 17 வந்து ஹாலோஜன்ஸ் ஒரு இதை கெயின் பண்ணி ஈஸியாக நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஸோ அது இப்போ எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அது கெமிக்கல் ரியாக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து குரூப் 1க்கும் குரூப் 17க்கும் தான் இருக்கிறதுலே மேக்சிமமாக இருக்கு. அதுதான் வந்து சொல்ல வராங்க இந்த பேரால. ஓகே, likewise within a group of representative metals, அதாவது S block and P block metals, okay, say alkali metals, reactivity increases on moving down the group, whereas the group of non-metals, say halogen, reactivity decreases down the group. இது நீங்க வந்து நான் வச்சுக்கணும். within a group, அதாவது வித்தின் தி குரூப் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நான் மெட்டல்ஸே ஹாலஜன்ஸ்க்கு வந்து ரியாக்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். இதை நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு ரியாக்டிவிட்டி இன்க்ரீசஸ் ஆன் மூவிங் டவுன் தி குரூப், வேரஸ் குரூப் ஆஃப் நான் மெட்டல்ஸ் கிரீன்ல மார்க் பண்ணுமா, non-metals say halogen reactivity decreases down the group.
இது வந்து நான் இதை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே எழுதுறேன். பிளாக்ல எழுதுவோமா? பிளாக். ஓகே. இப்போ ஆல்கலி மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபர்ஸ்ட் குரூப் 1 குரூப் 2 எடுத்துக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் இல்லை 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடையிறது. அடைஞ்சு மெட்டல்ஸ்க்கு எப்பவுமே எலக்ட்ரானை டொனேட் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் உண்டு. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ்க்கு எப்பவுமே எலக்ட்ரானை கெயின் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் உண்டு. ஸோ இப்போ நீங்க வந்து ஆல்கலி பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ். பீரியாடிக் டேபிள் இந்த ஓகே. இப்போ பீரியாடிக் டேபிள்ல இப்போ மேல இருந்து கீழே போகும்போது வந்து இப்போ பீரியாடிக் டேபிள்ல மேல இருந்து கீழே போகும்போது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றேன் ஒரு செகண்ட். நீங்க சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப் கீழே போக 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 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனி இங்கே கிடைச்சிச்சு. இப்போ நான் போன வாட்டி சொன்ன அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான். இப்போ சப்போஸ் நீங்க லித்தியம் எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு செகண்ட். லித்தியம் வந்து 1:2s1 கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி நீங்க வந்து சோடியம் எடுத்துக்கோங்க. சோடியம்க்கு வந்து ஒரு ஷெல், 2 ஷெல், 3 ஷெல். ஓகேவா? கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஓகே. இப்போ இதுல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க. ஒரே ஒரு செகண்ட் கைஸ். வேற கலர் மாத்திப்போம். கிரீன்ல போடுவோமா? ஸோ இங்க வந்து இது வந்து லித்தியம்ல மொத்தம் 3 எலக்ட்ரான்ஸ், 1:3s1. சோடியம்ல மொத்தம் 11 எலக்ட்ரான்ஸ், 1 2 3 4 5 6 7 8 1. இது வந்து சோடியம். இப்போ மெட்டல்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இது வந்து இதெல்லாம் ஒரே குரூப், ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப் கீழே போக போக வந்து ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் இதுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன், அதே மாதிரி இந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் எப்பவுமே அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல், இந்த லாஸ்ட் ஷெல்ல வந்து வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேலன்ஸ் ஷெல்லுக்கு முன்னாடி உள்ள ஷெல்ல வந்து பெனல்டிமேட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். பெனல்டிமேட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். எப்பவுமே வேலன்ஸ் ஷெல் தான் எலக்ட்ரானிக், அதாவது ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆகிறதோ இல்லை அயான் ஃபார்ம் ஆகிறதுக்கோ அங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் தான் மெயினாக இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுதுன்னா Na+Cl-, இது வந்து ஏன்னா ஒரு அயானிக் காம்பவுண்ட். ஸோ சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ரெண்டும் உள்ள ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் Q1 Q2/r². இந்த ஃபோர்ஸ்னால இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர்ல வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து அயானிக் பாண்டிங்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி இப்போ சோடியம்ல 11. ஓகே. இப்போ இந்த கீழே போகும்போது அதில் என்ன ரியாக்டிவிட்டி, இப்போ வந்து மெட்டல்ஸ் வந்து ஏதாவது ஒரு அந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணி மித்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சு அயானா மாறும், இல்லாட்டி வேற இது கூட சேர்ந்து அயானிக் காம்பவுண்ட் தான் மெயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r², எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கம்மி, அப்போ ஃபோர்ஸ் ஜாஸ்தி. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானை வெளியே ஈஸியாக நாக் அவுட் பண்ணுறது வந்து ஈஸி. இதை கம்பேர் பண்ணும்போது
இந்த சோடியத்தில் உள்ள எலக்ட்ரானை ஈஸியாக நம்ம வெளியே தள்ளிடலாம், நாக் அவுட் பண்ணிடலாம். பட் லித்தியம் உள்ள எலக்ட்ரானை வந்து வெளியே தள்ளுறது சோடியமை கம்பேர் பண்ணுறதோட கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால தான், ஏன்னா மெட்டல்ஸ்க்கு லூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரியாக்டிவிட்டி வந்து கீழே போக 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 வந்து எலக்ட்ரான் ஈஸியாக டொனேட் பண்ணுறக்கூடிய டெண்டன்சி அதிகமாகும். ஸோ எலக்ட்ரான் ஈஸியாக டொனேட் பண்ணதுன்னா ஈஸியாக அந்த அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரியாக்டிவிட்டி கீழே போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது குரூப்பில். இதே இது நீங்கள் வந்து ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். ஃப்ளூரின் வந்து 9, 1s2 2s2 2p5. அதே மாதிரி இது இப்போ நீங்கள் குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஒரே ஒரு செகண்ட் கைஸ். இப்போ வந்து குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17, 1s2 2s2 2p6 10 3 12 17. ஓகேவா? இதுதான் குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். லாஸ்ட் ஷெல்ல 1 2 3 4 5 6 7. குளோரினுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா குளோரினுக்கு அது வந்து ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஆர்கான் 18 தானே, அந்த கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஸ்டேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி ஃப்ளூரின் வந்து மொத்தம் 7 4 5 6 7. ஃப்ளூரினுக்கு இன்னொரு எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா நியானோட கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் ஆயிரும். இப்போ டவுன் தி இப்போ நம்ம வந்து வெளியே இருந்து ஒரு சோர்ஸ் எலக்ட்ரான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இங்கேயே அந்த நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த நியூக்ளியஸ்க்கு இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் நம்ம வெளியே இருந்து ஆட் பண்ணும் போது அது ஈஸியா வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கும். டக்குன்னு வந்து நியூக்ளியஸ் கிட்டக்க இருக்கிறதுனால, ஆர்பிட் கிட்டக்க இருக்கிறதுனால ஈஸியா அந்த எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் ஃபார் அவே டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல பிடிச்சி இழுத்து அதோட ஆர்பிட்ல தக்க வச்சுப்போம். இதுவே இந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த ஆர்பிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்க, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வெளியே இருக்க எலக்ட்ரான் வந்து ஜஸ்ட் புல் பண்ணி இழுத்து அந்த ஆர்பிட்குள்ள வைக்கிறது வந்து குளோரினுக்கு வந்து கஷ்டம், ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அதனாலதான் ரியாக்டிவிட்டி வந்து கீழே போகும்போது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நான் மெட்டல்ஸ்க்கு எலக்ட்ரானை கெயின் பண்ற டெண்டன்சி தான் இருக்கு. ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணி இழுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா புல் பண்ணி இழுத்து வச்சுக்கிறது. பட் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஜாஸ்தினால அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வெரி லோவா இருக்கும். லோவா இருக்கிறதுனால அதால பிடிச்சி தக்க வச்சுக்க முடியாது. அதனாலதான் ரியாக்டிவிட்டி வந்து கீழே போகும்போது வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லைன் நான் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, but why do these properties of element follow this trend and how can we explain its periodicity? ஏன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது, அதோட நேச்சர் ஏன் இப்படி பீரியாடிக்ல வந்து எலமெண்ட்ஸ் இப்படி வித்தியாசமால பிஹேவ் பண்ணுது, அந்த பீரியாடிசிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண போறது நம்ம அடுத்த டாபிக்ல படிக்க போறோம். ஓகேவா? To answer these questions we must look into the theories of atomic structure and properties of the atom. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாமே நான் ஒர்க்கான்னு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, in this section we shall discuss the periodic trends. Okay, periodic trends ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம periodic trendsல பார்க்க போறது வந்து trends in physical properties. ஃபர்ஸ்ட் ஆட்டமோட சைஸை வந்து அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லி குடிக்கலாம். அதோட அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்க்ளூட் ஆகும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டிவிட்டி, ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த நேச்சர் ஆஃப் ஆக்சைடு, அசிடிக்கா பேசிக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் கெமிக்கல் இதில் வரும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பிசிக்கல். வெளிப்புறமா அந்த ஆட்டம்க்கு என்னெல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, எவ்வளோ சைஸ் இருக்கு, வெயிட்டு, இந்த மாதிரி இதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே,
இப்போ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்லைட்ஸில் வந்து எழுதிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? ஓகே, அந்த பேராகிராஃப் தேவையில்ல, இதுல இருந்து பார்த்துக்கோங்க. யூ கேன் வெரி வெல் இமேஜின் தட் ஃபைண்டிங் த சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் லாட் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் மெஷரிங் த ரேடியஸ் ஆஃப் அ பால். ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் இந்த என்டையர் யூனிவர்ஸ். அதோட சைஸை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வராங்க. டு யூ நோ வை? ஃபர்ஸ்ட்லி பிகாஸ் த சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் 1.2 ஆம்ஸ்ட்ராங் இன் ரேடியஸ் இஸ் வெரி ஸ்மால். ஒரு டிப்பிக்கல் ஆட்டம், ஒரு ஜென்ரலாக ஒரு ஆட்டமோட ரேடியஸ் வந்து இவ்வளோ ஸ்மாலாக தான் இருக்கும். 1.2 இன்ட்டு 10⁻² or 1.2 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம். செகண்ட்லி, சின்ஸ் த எலக்ட்ரான் cloud surrounding the atom does not have a sharp boundary. இது நான் வந்து ஆல்ரெடி அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்பிட்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்காது, அதுக்குள்ள சப்ஷெல்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கும். எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்னாலே வந்து இப்படி ஒரு ஷேப் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்லலாம் இருக்காது. நான் அதெல்லாம் சர்க்குலர் ஷேப்ல வரைஞ்சது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு காண்டிதான். பட் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா அந்த சர்க்குலர் ஸ்பெரிக்கல் ஷேப்லலாம் இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ அதை வந்து எலிப்டிக்கல் ஷேப் தான் இப்போ மோர் கரெக்ட்னு சொல்றாங்க. இப்படிலாம் நீங்க பிக்சர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் ஆட்டம் இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ், ஒவ்வொரு இதில் பி ஆர்பிட்டல், இதெல்லாம் எலக்ட்ரான் கிளவுட் நேச்சர், வேவ் நேச்சர் வச்சு டெபிக் பண்ணி சொல்லுவாங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி அதனால தான் அந்த ஆட்டம்க்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கிளவுட் மூலியமே அந்த ஷார்ப்பு இல்லாத, பவுண்டரி ஷார்ப்பாக இல்லாததுனால அதோட ரேடியஸ் வந்து மோஸ்ட் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது வந்து வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், தேர் இஸ் நோ ப்ராக்டிக்கல் வே பை விச் த size of an individual atom can be measured. ஒரே ஒரு செகண்ட். There is no practical way by which the size of an individual atom can be measured. ஓகே, ப்ராக்டிக்கல் மெஷர்ல வந்து ஒரு ஸ்கேலை வச்சோ இல்லை ஒரு மைக்ரோ, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலியமாவோ ஆட்டமை வந்து நம்ம வந்து பார்த்து அதோட சைஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ப்ராசஸ். ஓகேவா? ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பவுண்டரி கிடையாது, அதை கண்ணில் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதனால however an estimate of the atomic size can be made. ஒரு தோராயமா வந்து அட்டாமிக் சைஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். by knowing the distance between the atoms in the combined state. However, an estimate of atomic size can be made by knowing the distance between the atoms in the combined state. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு, பிங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு. இதோட சைஸையும் இண்டிவிஜுவலா இது ரெண்டத்தோட சைஸை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ராக்டிக்கல் வைஸ் அது வந்து மெஷர்மெண்ட் இல்லை. பட் இன்கேஸ் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகி, இது ரெண்டும் ஒரு கோவலன்ட் பாண்டுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அயனிக்கா கூட இருக்கலாம், பட் நான் எடுத்துக்கிறது கோவலன்ட் பாண்ட். ஓகே, கோவலன்ட் பாண்ட் இப்படி வச்சுப்போமே. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி எப்படி அசியூம் பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். என்ன எடுக்கலாம்? கோவலண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வேணுமே. நிறைய இருக்கு, ஆனால் டக்குன்னு நான் வர மாட்டேங்கி. சரி, இப்போ ஏல வந்து ஒரு, இது ஏவோட நியூக்ளியஸ், இது வந்து பி. ஓகே, இதுல வந்து 1s2 இன்னர் ஆர்பிட்டல் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுப்போம். அவுட்டர் ஆர்பிட்டல்ல ஒரு 5
சரி, ஒரு ஒரு தொள்ளாயிரமா வச்சுக்கோமே. 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 once again guys, 3 4 5 6 7. ஓகே, இப்போ இந்த ஏயும் பியும் இந்த இந்த ஆக்டெட் ரூல்னு சொல்லி நீங்க கெமிக்கல் பாண்டிங்ல படிப்பீங்க. ஒரு ஆட்டம்க்கு ஆக்டெட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான்ஸோட கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா, அதாவது செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்க்கு அது வந்து ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டேபிள் இதை தான் அடைய பார்க்கும். அது வந்து பை மீன்ஸ் ஆஃப் பாண்டிங் மூலியமாகவும் இருக்கலாம். இப்போ இந்த இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இது வந்து மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்பாங்க. இது வந்து இந்த எலக்ட்ரான் இங்கே ஷேர் பண்ணும், இது வந்து இங்கே ஷேர் பண்ணும். ஷேர் பண்ணி ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இப்போ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆன அந்த ரெண்டு எலக்ட்ரானை இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து இந்த பி ஆட்டமுக்கும் காமன், ஏ ஆட்டமுக்கும் காமன். ஸோ இன் டோட்டல் இந்த ஏக்கு மொத்தம் 8 எலக்ட்ரான், பிக்கு மொத்தம் ஒரு 8 எலக்ட்ரான் இன் டோட்டல். ஏன்னா இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ரெண்டு சைடு மாற்றி மாற்றி போயிட்டு வரும். ஸோ இது வந்து காமன் பிட்வீன் தம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டேபிள் நோபல் கேஸ் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து மெயினாக கம்பைன் ஆகும். ஸோ இப்போ இதோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, பட் இந்த பாண்ட் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் ஒட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பி இருக்கா, கொஞ்சம் க்ளோஸராக வச்சுப்போம், கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். ஓகேவா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ உள்ள லேபரேட்டரி டெக்னிக்ஸ் படி இந்த பாண்ட் லென்த்தை வந்து தே கேன் ஃபைண்ட் பாண்ட் லென்த்தை ப்ராக்டிக்கலாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்ட் லென்த் வந்து சப்போஸ் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, Cl2 மாலிகுலுக்கு பாண்ட் டிஸ்டன்ஸ் இந்த குளோரின் மாலிகுல் இஸ் 198 பிகோமீட்டர். அதே மாதிரி எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு நிமிஷம் சொல்லி காமிக்கேன். ஒன் செகண்ட் கைஸ். இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். த்ரீ 4 5 6 7. ஓகே, பாண்ட் வந்து இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரான் இந்த மொத்த நியூக்ளியஸ் டு அடுத்த நியூக்ளியஸை வந்து பாண்ட் லென்த்தா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரானும் மியூச்சுவல் ஷேரிங்ல வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த எலக்ட்ரான் இதுக்கும் காமன், இதுக்கும் காமன், இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் போத் தி ஆட்டம்ஸ்க்கு காமன். பட் பாண்ட் வந்து இந்த நியூக்ளியஸ் டு அந்த நியூக்ளியஸ் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த நியூக்ளியஸ் டு இந்த நியூக்ளியஸ் வரைக்கும் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் ஒட்டி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாண்ட் டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு வந்து லேபரேட்டரி டெக்னிக் இருக்கு. ஸோ இப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து குளோரின் மாலிகுலுக்கு 198 பிகோமீட்டர்னு வருது. இப்போ இதோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இது டிவைடட் பை 2 போட்டா இதுக்கு வந்து 99 வரும், இதுக்கும் 99 பிகோமீட்டர்னு வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து ஹாஃப் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேர் கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் கெமிக்கல் பாண்டிங்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா நடத்துறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். One practical approach to estimate the size of a non-metallic element is to measure the distance between the two atoms when they are bound together by a single bond in a covalent molecule. From this value, the covalent radius of the element is calculated. ஓகேவா? நான் சொன்ன அந்த அபோவ் இதை தான் இந்த இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ அதே மாதிரி மெட்டாலிக் ரேடியஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து மெட்டாலிக் ரேடியஸ்ங்கிறது நான் சொன்ன அதே மெத்தட்ல வந்து half the internucleus distance between distance separating between the metal cores in the metallic crystal. ஓகேவா? இந்த ரெண்டு நான் அந்த மெட்டாலிக் பாண்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு எலமெண்டோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை ஹாஃப் எடுப்பாங்க. ஹாஃப் எடுத்த ஒரு ஆட்டமோட ரேடியஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவா கிடைச்சிடும். எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்க சான்ஸே கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் the distance between two adjacent copper atoms in a solid copper is 256 picometer. Hence the metallic radius of copper is 128 picometer. Oh, a second. இப்போ ஒரு காப்பர் மெட்டல் எடுத்துப்போம். இது வந்து ஒரு காப்பர் மெட்டல். இதுல வந்து என்ன கலர்ல எழுதுனா தெரியும்? பிளாக் எழுதும். ஓகே. இதுல வந்து காப்பர் ஆட்டம்ஸ் இருக்கு. கொஞ்சம் பெருசு இப்போ இந்த ரெண்டு காப்பர் ஆட்டம்குள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை வந்து இன்டர்நியூக்ளியர் ரெண்டு காப்பர் ஆட்டத்தோட நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதை வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஹாஃப் எடுத்தோம்னா ஒரு காப்பர் ஆட்டமோட ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்லி கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் வந்து மெட்டாலிக் ரேடியஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஒன் செகண்ட் கைஸ். கிரீன். ஓகே, இதையும் மார்க் பண்ணிடுறேன். Covalent non-metallic element is to measure the distance between two atoms when they are bound together by a single bond in a covalent molecule, and from this value a covalent radius is calculated. அதாவது for non-metals covalent radius calculate பண்ணுவாங்க. for metals metallic radius. ஓகேவா? ஏன்னா நான் மெட்டல்ஸ் எப்பவுமே கோவலண்ட் பாண்ட் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ணும். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு ஹாஃப், அவ்வளோதான். ஓகேவா? For simplicity, in this book we use the term atomic radius to refer both covalent or metallic radius depending on whether the element is a non-metal or metal. ஓகே, இப்போ சமீபமான காலத்தில் வந்து அட்டாமிக் ரேடியா கேன் பி மெஷர்ட் பை எக்ஸ்ரே ஆர் அதர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ். இது மூலியமாகவும் கால்குலேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஹாஃப் எடுத்து அந்த மாதிரி தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது கூட அவசியம் இல்லை, நான் இருந்தாலும் சும்மா தான் உங்களுக்கு தெரியணும்னு தான் சொன்னேன். ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியா ஆஃப் ஃபியூ எலமெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ். The atomic highlighter. The atomic radii size generally decreases across a period. இதை நீங்க நான் வச்சுக்கணும். பீரியட்ல வந்து அட்டாமிக் சைஸ் அதாவது ரேடியஸ் ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னேன். அட்டாமிக் சைஸ் ஆர் ரேடியஸ் வந்து பீரியட்ல வந்து டிக்ரீஸ் ஆகும்.
அது எதனாலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இட் இஸ் பிகாஸ் within the period the outer electrons are in the same valence shell and the effective nuclear charge increases as the atomic number increases, resulting in the increased attraction of electrons to the nucleus. ஓகே, இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடு எடுத்துக்கவா. ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்கான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸை பார்க்கும்போது இப்போ நீங்க வந்து லித்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்தது லித்தியம் எடுத்துக்கோங்க, அடுத்தது வந்து நைட்ரோஜன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து 1s2 3s1, இதுல 1s2 2p 1s2 5 3 4 5. ஓகே, இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அது எப்படி வரையணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ செகண்ட் பீரியட்ல மேக்ஸிமம் எத்தனை ஷெல் இருக்க முடியும்? 2 ஷெல்ஸ் தானே இருக்க முடியும். இப்போ நீங்க இங்கிட்ட இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போக போக எலக்ட்ரான் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. which also for a neutral atom proton number increase ஆகுது. both electron number and proton number வந்து increase ஆகுது. ஸோ இங்க வந்து +3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதே மாதிரி -3 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க அது மாதிரி பிளஸ் மொத்தம் எத்தனை 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதே மாதிரி -7 நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஒரே ஷெல்லுலயே வந்து ஆட் ஆகிட்டே வருது. இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல 5க்கு பதிலாக 4 இருந்திருக்கும். அடுத்த நைட்ரோஜனுக்கு 5, ஆக்சிஜனுக்கு 6, ஃப்ளூரினுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல சொல்றேன், ஃப்ளூரினுக்கு 7, நியானுக்கு வந்து 8 இருக்கும். இப்படியே போக எலக்ட்ரான்ஸ் வந்து அதே ஒரே சேம் ஷெல்ல ஆட் ஆகுது. பட் நியூக்ளியஸும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, புரோட்டான் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எஃபெக்டிவ்லி இந்த சார்ஜ் வந்து மோர் தி சார்ஜ் force is directly proportional to Q1 Q2. more the charge more will be the force of attraction. ஏன்னா இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கும் அதே சேம் ரேடியஸ் தான். இந்த லித்தியம்ல உள்ள அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லோட ரேடியஸும் இந்த நைட்ரோஜனோட ரேடியஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடாது, வெரி சாரி. ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? சரி, நீங்க வந்து அதை விட்டுருங்க. ஃபோர்ஸ் ஜாஸ்தி, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2வா? அப்போ லித்தியம் கம்பேர் பண்ணும்போது நைட்ரோஜனுக்கு வந்து சார்ஜ் அதிகம். இங்க வந்து 3 தான், அங்க வந்து 7. ஸோ மோர் தி சார்ஜ் மோர் வில் பி த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாச்சுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை ஒட்டி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த செல்லோட இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லோட சைஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி இப்படி வந்துடும், நியூக்ளியஸ்க்கு கிட்டக்க வந்துடும் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆர்பிட் லித்தியம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி தான் லெஃப்ட் டு ரைட் போகும்போது வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா?
ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி டவுன் தி குரூப் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஏன்னா ஒவ்வொரு ஷெல்ல நம்ம லித்தியம் கம்பேர் பண்ணா 1:2s1, சோடியம் கம்பேர் பண்ணோம்னா 1:2s2, 3s1. ஆர்பிட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரானுக்கு அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகுது, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. Within a family or vertical column of the periodic table, within a family na group of periodic table, the atomic radius increases regularly with the atomic number as illustrate. Okay, atomic number increase ஆகும், அந்த குரூப்ல வந்து atomic radius வந்து increase ஆகும். ஓகேவா? For alkali metals and halogens, as we descend the groups, the principal quantum number increases. Or further, this happens because the inner energy levels are filled with electrons, which serve to shield the outer electrons from the pull of the nucleus. Consequently, the size of atom increases as reflected in the atomic radii. ஓகே, இதெல்லாம் வந்து தேவையில்லை. இது மட்டும் நான் வச்சுக்கிட்ட போதும். மெயினாக நான் வச்சுக்க வேண்டியது பீரியட்ல வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், குரூப்ல வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்க நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், 1 செகண்ட் கைஸ், ஒரே ஒரு செகண்ட். ஓகே ஓகே ஓகே, இந்த இருக்கு. இந்த ட்ரெண்டை நான் வந்து அதில் எழுதுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃப் மட்டும் பார்ப்போம். நோட் தட் அட்டாமிக் ரேடியே ஆஃப் நோபல் கேசஸ் இஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் ஹியர். நோபல் கேஸோட சைஸை வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா பீயிங் மோனோ அட்டாமிக், தேர் நான் பாண்டட் ரேடியே வேல்யூஸ் ஆர் வெரி லார்ஜ். In fact, radii of noble gases should be compared not with covalent radii but with van der Waals radii of other elements. Okay, இப்போ நோபல் கேசஸ்க்குலாம் van der Waals ரேடியஸ்ன்பாங்க. ஏன்னா அது வந்து மோனோ அட்டாமிக்கா இருக்கிறதுனால their non-bonded radii values are very large. அதோட வேல்யூ வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இந்த கோவலண்ட் மாலிகுல் மாதிரி ஹாஃப் எடுத்து அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து பாண்டிங், எந்த ஒரு கெமிக்கல் பாண்டிங்லயும் அது இன்வால்வே ஆகாது. அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதனால அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால வந்து அதை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்கவே இல்லை நோபல் கேசஸ். ஸோ மெயினாக எடுக்கிறது குரூப் 1 to group 17 எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து அயானிக் ரேடியஸ் ஒன்று இருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்லைட்ஸில் அதை எழுதிடுறேன். ஓகே, சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, இப்போ வந்து அட்டாமிக் ரேடியஸில் வந்து ஓகே, நீங்கள் முக்கியமான நான் வச்சுக்கிற வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுறேன், இது எதெல்லாம் வேண்டாம். ஆன் மூவிங் ஃப்ரம் left to right, the atomic radius decreases. On moving from top to bottom,
atomic radius increases. ஓகேவா? இது மட்டும் நீங்க வந்து நான் வச்சுக்கிட்டா போதும். ஸோ வேற எதுவும் தேவைப்படாது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து அயானிக் ரேடியஸ். ஓகேவா? அயானிக் ரேடியஸ் பார்த்துருவோமா? இப்போ ஓகே, இந்த ஸ்லைடு எடுத்துக்கிறேன். 1 செகண்ட். என்சிஆர்டியில் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 3.4a அண்ட் 3.4bன்ட்டு. வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியே. ஓகே, அது வந்து ஒன்றும் பெருசாக நீங்கள் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த கிராஃப் மட்டும், அந்த மாடுலேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? அதை வச்சு கேட்ட மாதிரியும் இல்லை கொஷின்ஸ். ஓகே, மெயினாக இது மட்டும் தான் நீங்கள் மெயினாக நான் வச்சுக்கணும். லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் அ பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான காரணம் என்ன? இது ரெண்டும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிட்டாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொன்று முக்கியமாக நான் வச்சுக்க வேண்டிய நோட்டு மட்டும் எழுதிடுறேன். நோட்: வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் is greater than metallic radius is greater than covalent radius. நான் உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் பாண்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ அதனால நான் பாண்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா இதை வந்து நான் வச்சுக்கோங்க, என்சிஆர்டியில் அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ பாண்டிங்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அயானிக் ரேடியஸ் பார்ப்போம். இப்போ அயனிக் ரேடியஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக நான் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட், ரிமூவல் ஆஃப். இப்போ அயானிக் ரேடியஸ்னா, இப்போ நம்ம அட்டாமிக் ரேடியஸ்ங்கிறது பார்த்தது ஆட்டம்க்கு, ஒவ்வொரு ஆட்டம்க்கு. அயானிக் ரேடியஸ்னா அயான்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Cl மைனஸ், Na பிளஸ், Mg2 பிளஸ், F மைனஸ், O2 மைனஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உள்ள அயான்ஸ்க்கு, சார்ஜ் உள்ள ஸ்பீஷிஸ்க்கு ரேடியஸ் எப்படி இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத படிக்கிறது தான் அயானிக் ரேடியஸ். ரிமூவல் ஆஃப் an electron from a neutral atom ஸோ ஒரு ஆட்டம், ஒரு நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து நீங்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு வந்து கேட்டையான்னு சொல்லுவோம். அதே மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் from an by neutral atom. ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆனயான்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு வந்து A மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க, C பிளஸ். ஓகேவா? சார்ஜ். ஓகே. இப்போ measuring the distance between crystals in general the ionic radii of elements exhibit the same trend as the atomic radii. அதே மாதிரி தான் குரூப்ல டிக்ரீஸ், குரூப்ல இன்க்ரீஸ், பீரியட்ல டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி தான், அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? அதுக்கு நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த மீனிங் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ஷெல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குரூப்ல சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரே ஷெல் ஆட் ஆகிறதுனால நியூக்ளியர் சார்ஜ்
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஷெல் வந்து சுருங்கி கிட்டக்க வந்துடுது. ஓகேவா? அதை நான் வச்சுக்கோங்க, என்சிஆர்டியில் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதில் முக்கியமான நான் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓகே, அடுத்த இதில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அடுத்த இதில் சொல்லுவேன். அடுத்து அதான் வச்சுருக்கேன், கால்குலேஷன் ஆஃப் Z எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அது சொல்லிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு இதுதான் நீங்க நான் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸ்லைடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடவா, ஒரு 2 ஸ்லைடு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஓகே ஓகே, a cation is smaller than its parent atom because it has fewer electrons while its nuclear charge remains the same. For example, இப்போ நீங்க வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், சோடியம் இதெல்லாம் வேண்டாம், ஒரு ஓகே, இப்போ எது எக்ஸாம்பிள் கொடுக்க கரெக்டா தெரியல, 1 செகண்ட். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இது இப்படி அலுமினியம் எடுத்துப்போம். அலுமினியம் அண்ட் Al3+, இது ரெண்டுத்துல எதுக்கு வந்து சைஸ் ஜாஸ்தின்னு கேட்டாங்கன்னா அலுமினியம் தான் ஜாஸ்தி Al3+ஓட. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே கீழே எழுதுறேன். இப்போ அலுமினியமோட இது வந்து நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். இல்லை நீங்கள் பேசாம நைட்ரோஜன் எடுத்துக்கோங்களேன், இது ஒரு எக்ஸாம்பிள்காண்டி தானே. நைட்ரோஜன் ப்ளஸ், ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகாது, சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி தான் சொன்னேன். ஸோ நைட்ரோஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1s2 2p5 1 2 3 4 5. ஓகே, இது வந்து ஒரு நியூட்ரல் நைட்ரோஜன் ஆட்டம். 5 புரோட்டான்ஸ் இருக்கு, 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இது மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஓகே, இப்போ இது வந்து நைட்ரோஜன் பிளஸ், அதாவது நைட்ரோஜன் அயான், N+ அயான். இதுல வந்து அதே 5 புரோட்டான்ஸ் தான். ஏன்னா நியூக்ளியஸ்ல இருந்து எந்த வித புரோட்டானை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூக்ளியஸ்ல இருந்து எந்த சார்ஜும் ரிமூவ் பண்ணல, பட் எலக்ட்ரானை வந்து ஒரு இதை கம்மி பண்ணியிருக்கோம், 4 எலக்ட்ரான் 5 புரோட்டான். சின்ஸ் இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ உங்ககிட்ட வந்து உங்களால வந்து மேக்ஸிமம் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் படிக்க முடியும். உங்க கையிலையும் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 12th 5 சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்களா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி, இங்கிலீஷ் 5 சப்ஜெக்ட் பயோ குரூப்பாக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் உங்களால் மேக்ஸிமம் படிக்க முடியும் ஒரு நேரத்தில். அதே மாதிரி உங்கள் கையில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து படிச்சிடுறீங்க எப்படியாது. அதே நேரத்தில் உங்களால் 5 சப்ஜெக்ட்ஸை படிக்க முடியும், பட் உங்கள் கையில் வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேர்டனை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு 5 படித்தாலும் 5 படிப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் 4 கொடுத்தா அதோட ஜாலியாக படிப்பீங்களா? சரி 4 தான் இருக்கு, கம்மியாக தான் இருக்கு, நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி படிப்பீங்களா? அதே கேஸ் தான் இங்கேயும். 5 புரோட்டானால அந்த 5 எலக்ட்ரானை பார்க்க முடியும். பட் இன்கேஸ் இது வந்து அவுட்டர் எலக்ட்ரான், சரிங்களா, அவுட்டர் ஷெல். ஓகேவா? 5 புரோட்டானால 5 எலக்ட்ரானை பார்க்க முடியும் இல்லைங்களா? பட் வெறும் 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது இன்னும் வந்து ஜாஸ்தியா மெயின்டைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். 4 தானே இருக்கு, ஈஸியா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த இதுல வச்சு பார்க்கும்போது அப்போ இங்க கம்பேர் பண்றதோட இந்த நைட்ரோஜனையும் N+யும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் படிக்கிறது ஈஸி, அதனால அது மேல தானே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ்டு. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கொஞ்சம் சுருங்கி நியூக்ளியஸை ஒட்டி வந்துடும். ஓகேவா? நியூக்ளியஸை ஒட்டி வந்துடும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ், நியூக்ளியஸ்ல உள்ள சார்ஜ் அப்படியே தான் இருக்கு. பட் அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால அதனால அந்த புரோட்டானால ஈஸியா வந்து அந்த எலக்ட்ரானை வந்து கேட்ச் பண்ணிக்க வசதியா இருக்கும். இப்போ வந்து இந்த 5 புரோட்டான் இருக்குன்னு வைங்களேன். ஒரு செகண்ட். 1 2 3 4 5 5 எலக்ட்ரான் 2 4 5 இது ஒவ்வொன்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்க நீங்க வந்து புரோட்டான் எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கு. பட் வந்து எலக்ட்ரான் எண்ணிக்கையை குறைச்சிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானை வந்து இப்போ 2 புரோட்டான் பார்க்கும். அதே மாதிரி இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதே மாதிரி இந்த மாதிரி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு புரோட்டானே 2 எலக்ட்ரானை இழுக்கிற மாதிரி இழுத்து சைஸை வந்து இன்னும் குட்டி வைக்கிறோம். பிகாஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அந்த எலக்ட்ரானை நியூக்ளியஸை ஒட்டி இழுத்துரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து சைஸ் வந்து ஸோ N+ have lesser size than nitrogen. சைஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரோஜன் ஆட்டம்க்கு தான் பெருசு N+ஓட. ஓகேவா? ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி ஃபார் anion anion is larger than its parent atom. Because the addition of one or more electrons would result increased repulsion among electrons and
and it would decrease Z effective. ஓகே, ஸோ இப்போ Z எஃபெக்டிவ்னா என்னன்னு நான் சொல்லலை, ஒத்துக்கிறேன். நான் இப்போ கடைசியாக சொல்லிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லெக்சர் கொஞ்சம் லாங்காக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் F மைனஸ் இஸ் லார்ஜர் தென் எஃப். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் முடியாவும் நீங்கள் நான் வச்சுக்கலாம். இவங்க வந்து அவங்க என்சிஆர்டியில் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து உங்களுக்கு வேற மாதிரி டயக்ராம் வரைகிறேன். பிளஸ் இது வந்து ஃப்ளூரின் ஆட்டமோட நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், எல்லாம் ஒரு டெபிக்ஷன் நான் எப்படினாலும் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1s2 1 2 3 4 5 6 7. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து ஃப்ளூரின் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த இங்கே நியூக்ளியஸில் வந்து மொத்தம் 9 புரோட்டான்ஸ் இருக்கும், வெளியே வந்து 9 எலக்ட்ரான்ஸ், 1 2 இங்கே 7. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிடிச்சி எலக்ட்ரான் வந்து இழுக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து இந்த Z எஃபெக்டிவ்னா அதுக்கு என்ன மீனிங்னா Z மைனஸ் சிக்மான்னு உண்டு. இங்கே Zங்கிறது நியூக்ளியர் சார்ஜ், இந்த Zங்கிறது நியூக்ளியர் சார்ஜ், அதாவது நியூக்ளியர் சார்ஜுங்கிறதோட மோஸ்ட் அக்யூரேட்லி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஃபார் அ நியூட்ரல் ஆட்டம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபார் மேக்ஸிமம் அந்த அட்டாமிக் நம்பர் ஜெட்டோட வேல்யூ வந்து புரோட்டான் நம்பர் வச்சு தான் வந்து கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வெவிக்கல் நேச்சர் இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து சம்டைம்ஸ் இப்படி ட்ராவல் ஆகும், பி ஆர்பிட்டலாக இருந்தால். டி ஆர்பிட்டலாக இருந்தால் இந்த மாதிரி டம்பிள் ஷேப்பில் ட்ராவல் ஆகும். சரி, பி தானே உண்டு செகண்ட் ஷெல்ல, இந்த மாதிரி ட்ராவல் ஆகும் எலக்ட்ரான். ஸோ இப்படி ட்ராவல் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி ட்ராவல் ஆகும்போது இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி டிராவல் ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி டிராவல் ஆகும். ஸோ இது வந்து இதோட ஃபோர்ஸை கொடுக்கும் போது இந்த எலக்ட்ரான் வந்து குறுக்க இந்த கௌசிக் மாதிரி இங்க வந்தா இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிப்பல்ஷன் வந்து இந்த அட்ராக்ஷன் வந்து குறைச்சிரும். அதே மாதிரி இங்க உள்ள எலக்ட்ரான்ஸும் வந்து வெளியில உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஒரு ஷீல்டிங் மாதிரி தான். இப்போ இந்த நியூக்ளியஸும் இப்போ இந்த எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணுவோம், இதுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இன்கேஸ் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இதுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ எஃபெக்டிவ்லி இது அட்ராக்டும் ஆகும், ரிப்பல் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ள விழாம இருக்கு, அந்த செகண்ட் ஷெல்லே வந்து பேலன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் ரெண்டுமே அந்த இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தரும். அதே மாதிரி நியூக்ளியஸ் எப்பவுமே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஸோ எஃபெக்டிவ்லி உங்களுக்கு வந்து அங்கே எஃபெக்டிவா ஒரு நியூக்ளியர் சார்ஜ் ஆக்ட் ஆகும், அதை தான் வந்து Z எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஒன் செகண்ட். ஸோ இப்போ நீங்க வந்து அங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை ஆட் பண்றீங்க. 1 2 1 2 1 2 3 4 5 6 7 8. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுறதுனால சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ இந்த இடத்துல வந்து 9 புரோட்டான் இருக்கு, சரி 9 புரோட்டான் இருக்கு, பட் 10 எலக்ட்ரான் இருக்கு.
9 நீங்க 8 கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, 9 கொடுத்தனாலும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அது பிரச்சனை இல்லை, அதால மெயின்டைன் பண்ண முடிய அளவு. பட் நீங்க அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அது பாவம்ல, அதனால வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரானை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன்க்ரீஸ்ட் இந்த உள்ளுக்குள்ளேயே இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் வந்து ரிப்பல்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும் அட்ராக்ஷனோட. ஸோ அதனால வந்து ஒவ்வொன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு போகும். ஸோ பிரிஞ்சு போகும்போது சைஸ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ எஃபெக்டிவ்லி அந்த நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் மோர் எலக்ட்ரான்ஸ் மோர் வில் பி த ரிப்பல்ஷன். ஆறு நீங்க இப்படி யோசிக்கலாம், புரோட்டானால நிறைய எலக்ட்ரான்ஸை தாங்க முடியாது, கரெக்டா இருந்த பிரச்சனை இல்லை, கம்மியா இருந்தா ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி நீங்க நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஆனையானுக்கு வந்து சைஸ் வந்து நியூட்ரல் ஆட்டமோட ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு இங்க எழுதுறேன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபார் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் atomic size or radius is directly proportional to negative charge divided by is inversely proportional to positive charge. For example, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து இப்படி கேட்காங்க, நாங்கள் ஒரு ஆனையான்ஸ் எடுத்திருக்கோம், O2 மைனஸ் Mg2 F மைனஸ் Na பிளஸ். இதோட டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் சைஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் வந்து எழுதுங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, திஸ் இஸ் இந்த ரிலேஷன் இருக்குல்ல, the above relation. One second. Mg2 plus F minus. இந்த above relation இருக்குல்ல, only valid for isoelectronic species. இதை நீங்க வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸான்னு செக் பண்ணிட்டு தான் இந்த ரிலேஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இது ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன் செகண்ட், இதையும் பிங்க்ல மாத்திரம். ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆக்சிஜன்ல ஆல்ரெடி மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ அப்போ 8 + 2 இதுல 10 எலக்ட்ரான். மெக்னீஷியம்ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 12ல இப்போ 2 போயிருச்சு, 10. ஃப்ளூரின்ல ஆல்ரெடி 9, இப்போ 1 ஆட் ஆயிருச்சு, 10 எலக்ட்ரான். சோடியம்ல 11 எலக்ட்ரான் இருக்கும், இப்போ 1 ரிமூவ் பண்ணியாச்சு, 10 எலக்ட்ரான். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். இது எல்லாத்துக்கும் சேம் எலக்ட்ரான். அப்போ நீங்க வந்து அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு பார்க்கணும். O2 மைனஸ்க்கு தானே, அப்போ அதுக்கு தான் இருக்கிறதுலே ரேடியஸ் அதிகம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் என்னது? ஃப்ளூரின் மைனஸ். ஸோ அடுத்து இப்போ சப்போஸ் இதுல வந்து N3 மைனஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு தான் சைஸ் அதிகமா இருக்கும் O2 மைனஸோட. அடுத்து F மைனஸ். அடுத்தது வந்து F மைனஸ்க்கு அடுத்து என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நியான்னு வச்சுப்போம். நியானுக்கும் 10 எலக்ட்ரான் தான். ஓகேவா? இப்போ ஆனையானுக்கு தான் சைஸ் அதிகம். அடுத்தது வந்து நியூட்ரல் ஆட்டம். இது ஃபார் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். கேட்டையானுக்கு வந்து நியூட்ரல் ஆட்டமோட சைஸ் சின்னது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனையானை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நியூட்ரல் ஆட்டம் தான் எழுதணும். அதுக்கு அடுத்தது நீங்க வந்து கேட்டையானுக்கு போகணும். கேட்டையான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ்.
ஃபர்ஸ்ட் கம்மியாக உள்ள பாசிட்டிவ் சார்ஜை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து அதிகமாக உள்ள பாசிட்டிவ் சார்ஜை செகண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே கம்மி பாசிட்டிவ் சார்ஜ் என்னது? சோடியம் பிளஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து Mg2+. ஓகேவா? ஸோ அட்டாமிக் சைஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இது போதும்னு நினைக்கேன். இது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்துருவோம். அதான் லாஸ்ட் லெக்சராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பை. நல்லா படிங்க. பை கைஸ். ஓகே.